Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 4 எபிசோட் 11 கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடோட எண்டிங்ல தான் காயமா ஃபைனலி ஃபார்முக்கு வந்திருப்பான். அந்த கமெண்ட்ரி கொடுக்குறவங்களும் இதான்ப்பா இந்த ஃபர்ஸ்ட் இயரோட ஒரு மிகப்பெரிய அட்டாக்கே ஃபைனலி நம்ம அதை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரும் அந்த படிப்பை வேற லெவல்ல விளையாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க விளையாடுறத அங்கிட்ட இருந்து அட்சுமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். என்னடா இந்த காயமா ட்ரைனிங் கேம்ப்ல இருந்ததோட ரொம்ப டிஃபரெண்ட் ஆயிட்டானே, இன்னுமே ஸ்கேரியா இருக்கு இவனோட ஃபேஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இந்த பொடிப்பைய இவன் யாரா இருக்கும், பயங்கர சர்ப்ரைஸா இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போதைக்கு நம்மளோட டீம் ஸ்ட்ராங்கா இல்ல, நம்மளோட டீம் ஒரு நாள் ஸ்ட்ராங் ஆகும், அதுக்கு பல வருஷம் கூட எடுக்கலாம். அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா அதை விட்டுறவே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்லியிருப்பாரு இல்லையா. அது அப்படியே பேக்ரவுண்ட்ல பிளே ஆகுது. டைசி ஒரு பாலை ரிசீவ் பண்ணி தர, ஓ என்னோட அருமை டைசி இவ்வளவு சூப்பரா நீ வளர்ந்துட்டியா அப்படின்ட்டு வெளியே ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்ல, டைசியோட சீனியர்ஸ் தான். அந்த அழுதுகிட்டே ஒரு கேப்டன் சொல்லியிருப்பாரு இல்லையா, அவரும் அவருக்கு சீனியர் ஒரு கேப்டன், ரெண்டு கேப்டன்ஸ்மே வந்திருக்காங்க மேட்ச் பார்க்க. அப்படியே நம்ம டீம் சீக்ரெனைஸ்ட் அட்டாக்கு வர்றாங்க. நம்பர் 10 மேல தான் ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளாக்கர் ரெடியா இருக்காங்க. காயமத்துக்கு இந்த ராஜா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிராப் வச்சுட்டு போயிருந்தான். இப்ப காயமா தான் சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல ஒருத்தன் தட்டு மாதிரி ரிசீவ் பண்ண ஃபர்ஸ்ட் டச்சே உள்ள வந்துருது. நிஷனோ அதை எடுத்தாராம். ஆடியன்ஸ் அப்புறம் நம்ம சீனியர் முத கொண்டு எல்லாருமே காயமா இப்ப தான் சர்வீஸ் பண்ண, அதுக்குள்ள எப்படி வேமா ஓடி வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. காயமா அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவனாட்டுக்கு சல்லுன்னு வந்து டாப்னு ஹினாட்டாக்கு செட் பண்ணி அடிச்சுட்டு பாயிண்ட் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்ப கராசனோ 15 ஆப்பனன்ட் 16 சொல்லி கிட்டத்தட்ட ஈக்குவல் பண்ணியாச்சு. இந்த பிடிப்பை யாரா வேற லெவல்ல விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைச்சியோட சீனியர் பேசிக்கிட்டு இருக்காங்க. காயமா கிட்ட ரொம்பவே சூப்பரான டேலண்ட் இருக்கு, சூப்பரான இன்ஸ்டிங் இருக்கு. அதோட அதிகமா அவன் அதை ரொம்பவே பேஷனேட்டா பண்றான். அது எல்லாமே இத்தனை நாள் வெளியே தெரியாமோ இல்ல தப்பான விதத்திலேயே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா இப்ப இந்த உலகத்துக்கு காயமா யாருன்றது நல்ல விதத்துல தெரிய போகுது அப்படின்னு கண்ணாடி சொல்றாரு. டைம் அவுட்ல ஆப்பனண்டோட கோச் அவங்க டீம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஒண்ணு நம்பர் 10 ஸ்டாப் பண்ண வரல, நம்ம இந்த மேட்ச்ல வின் பண்ண வந்திருக்கோம். நான் உங்களை அவனை கவனிச்சுக்க தான் சொன்னேன், அதுக்குன்னு ஃபுல் ஃபோக்கஸ்ட் அவன் மேல போட சொல்லல. நீங்க ஜஸ்ட் எப்பவும் போல ரிசீவ் பண்ணி ஸ்பைக் பண்ணி பாயிண்ட் வாங்கிட்டே இருங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்புறாரு. இப்ப காயம் அடிக்கிற சர்வீஸ் அவங்க டீம்ல ஒருத்தர் ரோல் அடிச்சு எடுத்தாராம். எடுத்து தரும்போதே நாங்க ஒண்ணு இங்க பார்ட்டிசிபேட் பண்ண வரல, நாங்க இங்க வந்திருக்கதே அப்படின்னு சொல்றப்ப செட் வந்து 4 நம்பர் பிளேயருக்கு செட் பண்ண, நாங்க இங்க வந்திருக்கதே வின் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு ஏத்துறான் ஒரு பால. இப்ப ஹினாட்டா சர்வீஸ் அடிக்க போறான். பார்த்தா சூக்கி உள்ள வந்துடுறான். என்னதான் இந்த நம்பர் 10 பேக்ரவுண்ட் பண்ணது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் யுஷுவாக்காவே ஸ்டாப் பண்ண ஒருத்தன் கிட்டத்தட்ட இங்க நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயருக்கு கொஞ்சம் காண்டாகுது. அதே மாதிரி பால் ரேலியா கிட்ட இருக்கப்ப சூக்கி எல்லா பாலையும் உள்ள வந்து கையை விட்டுக்கிட்டே இருக்கிறான். யாருடா நீ அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் செம கடுப்புல இருக்காங்க. அந்த ரேலி வேற ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்குது. இப்ப அவங்க சைடுல தான் பால் இருக்குதா, 4 நம்பர் பிளேயர் அடிக்க வரான். சூக்கியுமே மேக்ஸிமம் கிராஸ் ஷாட் தான் அடிப்பான்னு சொல்லிட்டு ட்ரிபிள் பிளாக்மே கிராஸ் ஷாட்டுக்கே போடுறாங்க. என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிக்கிறான். ஹினாட்டா அதை பிரெடிக்ட் பண்ணி கரெக்டா கிட்டத்தட்ட வந்துட்டான். அவன் ப்ராப்பரா ரிசீவ் பண்ணலனாலும் எப்படியோ பால தூக்கி விடுறான். ஒட்டுமொத்த டீமுக்கு பயங்கர சாக்கு. ஐயோ நான் கொஞ்சம் முன்னாடி ஓடி வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா நினைக்கிறான். தேர்ட் டச் ஆசையை நெட்டுக்கிட்ட போன பால எப்படியோ உள்ள தள்ளி விட்டு பாயிண்ட் வாங்கிடுறான். அடுத்த ஒரு பால் ரேலியா கிட்ட இருக்கப்ப இப்பயும் அவங்க டீம்ல அடிக்க வர்றாங்க. அவங்களோட பேக் ரோ அட்டாக்கர் அடிக்க வர மாதிரி தூக்கி டிராப் வைக்கிறா. அது ஹினாட்டா கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. இப்பவுமே ஹினாட்டா பின்னாடி இருந்து அவ்வளவு கரெக்டா முன்னாடி ஓடி வந்துடுறான். ஐயோ இப்பவுமே ரொம்ப முன்னாடி வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே தட்டு மாதிரி தான் எடுக்கிறான். அந்த பால் எப்படியே டைச்சி தூக்கி விட டனாக்கா தேர்ட் டச் பின்னாடி தள்ளி விட்டு பாயிண்ட் வாங்கிடுறான். கராசனோட எக்ஸ் கேப்டன்ஸ்மே நம்ம டனாக்காவோட முந்தி கேம் பிளேயும் இப்ப இருக்க கேம் பிளேயும் கம்பேர் பண்ணி என்னடா இவ்வளவு அக்யூரேட்டா இப்ப கரெக்டா தள்ளுறானே பால, நம்ம கூட விளையாடுறப்ப சும்மா கண்ணா பின்னா நடிச்சு விட்டு அவுட் அடிச்சுக்கிட்டு கிடப்பான். இப்ப அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷனா விளையாடுறானே அப்படின்னு டனாக்கா நினைச்சு பெருமைப்படுறாங்க. அடுத்து அவங்களோட செட்டர் கையில பால் வரப்ப அவன் தூக்கி காகியமா கையில கொடுத்துறான். காகியமா வேற வழி இல்லாம ஃபர்ஸ்ட் டச் எடுக்க சூக்கி வந்துட்டு இப்ப செகண்ட் டச்சுக்கு செட் பண்றான். சூக்கி தான் இந்த ட்ரைனிங் கேம்ப்ல வந்துட்டு செட்டிங் பண்ணி கொஞ்சம் பழகிருப்பாலே, அதே மாதிரி சூப்பரா செட் பண்ண ஆசை அடிச்சாங்க பாயிண்ட் வாங்குறான். இப்ப கராசனா டீம் ஒரு பாயிண்ட் லீடிங் வந்துறாங்க. ஓ ஆசைக்கு நீயுமே வேற லெவல்ல வளர்ந்துட்டியப்பா அப்படின்ற மாதிரி அவங்களோட எக்ஸ் கேப்டன் இன்னுமே அழுகிறாரு. ஆசையுமே சூப்பரா செட் பண்ணடா சூக்கி அப்படின்னு சொல்றான். ஆனா காகியமா பார்த்தா எனக்கு மனசே கேட்கல அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்போட சூக்கிய பாத்துக்கிட்டு இருக்கான். டே நீயும் ஹினாட்டா மாதிரி என்னை லுக்கூடாம மூடிக்கிட்டு அப்படின்னு சூக்கி சொல்லிடுறான். ஆடியன்ஸ் எல்லாருமே டே நம்பர் 10 உன்னோட கையை வச்சு வாலிபால் உடம்பு வச்சு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹினாட்டாக்கு இது ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆகுது. ஆனா டைச்சி ஹினாட்டா கிட்ட ஒரு விஷயத்தை நோட் பண்றேன், எப்பவுமே குருட்டுத்தனமா வந்து கையை வைப்பான், அந்த மாதிரி இப்ப பண்ணல, கரெக்டா அந்த பாலை நோக்கி தான் வர்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். இப்ப ஹினாட்டா சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல இருந்து அடிக்க வரப்ப சூக்கி கையில பட்டு பால் ஸ்லோ ஆயிருது. இப்ப நம்ம டீம் சீக்கிரனைஸ்ட் அட்டாக் போக ஹினாட்டா வந்து பேக் ரோல இருந்து மைனஸ் 10 அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். பேக் ரோல இருக்கிறப்ப கூட இவ்வளவு ஃபாஸ்டா வந்து அட்டாக் பண்றாரு. இந்த சோயோ ஹினாட்டா கிட்ட ஏதோ ஒன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்டேட்டர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வெளியே டைம் அவுட்ல நின்னுட்டு இருக்கப்ப காகியமா ஹினாட்டா பார்த்துட்டு டே இப்ப டைம் அவுட்டுக்கு அப்புறம் சர்வீஸ் அடிக்க போறா, அதனால ஒழுங்கா உள்ள மட்டும் அடிக்க பாரு அப்படின்னு சொல்றான். டே எனக்கு தெரியாதா, நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். போன வேகத்துக்கு பால தூக்கி அவுட்ல அடிச்சுட்டு அப்படியே காகியமாவை பார்க்காத மாதிரியே இந்த பக்கம் ஓடிடுறான் வெளியே. இப்ப கராசனோ டீம் சப்ஸ்டிட்யூட்ல வந்துட்டு ஜம்ப் ஃப்ளோட் அடிக்கிற இன்னொரு பையனை மாத்தி விடுறாங்க. அவனுமே நம்பர் 4 கேம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடியா நின்னுட்டு இருக்கான். விசில் பண்ணதுக்கு அப்புறம் அடிக்கிறான். ஆனா அந்த பால் அவுட்ல போய் விழுகுது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறான், நான் இந்த சர்வீஸ் நல்லா தான் அடிச்சேன், நான் எய்ம் பண்ண இடத்துக்கு கிட்டத்தட்ட போயிடுச்சு, கொஞ்சம் அதிகமாவே நான் ஃபோர்ஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் மெதுவா அடிச்சிருந்தா இந்த பால் நான் கரெக்டா அடிச்சிருந்திருப்பேன், அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா வேற லெவல்ல அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு ஃபயரோட இருக்கிறான். கோச்சுக்கு இதை பார்த்துட்டு இப்பதான் தைரியமாகறான் அப்படின்னு நினைக்காரு. அடுத்த பால் காகியமா டனாக்கா செட் பண்ண டனாக்கா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். இப்ப கராசனோ டீம் செட் பாயிண்ட் வந்துடுறாங்க. அடுத்த ஒரு சர்வீஸ் காகியமா நெட்ல அடிச்சிடறான். இப்ப அவங்க டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பையன் பிஞ்ச் சர்வரா உள்ள வரான். அவனை பார்த்தா இந்த யாமகுச்சி அப்புறம் இன்னொரு பையன், இவங்க ரெண்டு பேரோட பல மடங்கு பயத்துல இருக்கிறான். அவன் போன வேகத்துக்கு என்ன மாதிரி சர்வீஸ் அடிப்பான்னு பார்த்தா
தூக்கி அண்டராம் ஹேண்ட்ல சர்வீஸ் அடிக்க வரான். பால் தூக்கி போட்டு அவனும் ஏத்ததான் பாக்குறான். பால் இறங்கி போய் அவங்களோட பிளாக்கர் தலையிலே பொத்து நடிக்குது. அப்படியே ஃபர்ஸ்ட் செட்டா கராசுனா வின் பண்றாங்க. செட் முடிச்சுட்டு சைடு மாறும்போதே சாரிப்பா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். அந்த 4 நம்பர் பிளேயருமே டே உனக்கு எவனுக்காவது தலையில அடிக்கிறேன்னு வேற எவனுக்காவது ஆடுறா, ஏன்டா என்னைய போட்டு அடிக்க அப்படின்ற மாதிரி கேட்கான். டே அவனே பாவம் ஃபர்ஸ்ட் இயர் அவங்கிட்ட ஏன்டா இப்படி நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி இன்னொரு சொல்றான். இப்போ அப்படியே செகண்ட் செட் நடந்து ரொம்ப நேரம் ரேலி ஆகிட்டு இருக்குது. இப்ப கராசுனா 14 ஆப்போனன்ட் 12 சொல்லி இருக்காங்க. அன்னியார் அவங்க கோச் வந்து மறுபடியும் அந்த பெஞ்ச் சர்வரை ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு பிளேயர் வந்துட்டு பயந்துகிட்டு இருந்தா அப்படின்னா மிதிச்சே போடுவேன் பாத்துக்கோனே. சப்ஸ்டிட்யூட்ல இருக்கிற நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், எங்களுக்கே கிடைக்கல, அப்படி இருக்கப்போ உனக்கு கிடைச்சிருக்குது, அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றான். அவனுமே இந்த வாட்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடென்ட்டா உள்ள போறான். நீ பாலை மிஸ் பண்றப்ப உன்னோட டீம்மேட்ஸ் கூட அதை மன்னிச்சிருவாங்க, ஆனா உன்னால உன்னையவே மன்னிச்சுக்க முடியாது, அது கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வாட்டி அவன் செம்ம போக்கஸ்டா இருக்கிறான். இந்த வாட்டி பாலை தூக்கி போட்டு ஏத்துனா பாருங்க, ஒரு ஏத்து அப்படியே அந்த சீலிங் கிட்ட போகுது, அவ்வளவு ஹைட்டா. என்னது சீலிங் சர்வீஸா அப்படின்ற மாதிரி நம்ம டீம்ல பயங்கர ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க டீமோட கோச்சுமே நினைக்கிறாரு இந்த சர்வீஸ் ஒன்னும் பவர்ஃபுல்லா இருக்க போறதும் இல்ல, ஃபாஸ்டா இருக்க போறதும் கிடையாது, ரொம்ப ஸ்லோவா தான் வரப்போகுது, ஆனா இதை எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றப்ப டைசி அப்புறம் பாஸ் வைக்கிறான். அவன் கையில போட்டு அப்படியே பொத்துன்னு கீழே விழுது. இந்த சீலிங் சர்வீஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு ஹினாட்டா சொல்றேன். ஆக்சுவலா இந்த சர்வீஸ்க்கு அண்டராம் சர்வீஸ் தான் பேரு, நம்ம அப்படியே சொல்லுவோம். அடுத்து அவன் ஒரு அண்டராம் சர்வீஸ் அடிக்க இந்த வாட்டி டைசி ஆசை ரெண்டு பேருமே கன்ஃபியூஷன்ல அப்படியே கீழே விட்டுறாங்க. அடுத்து மூணாவது ஒரு சர்வீஸ் வர்றப்ப ஆசைக்கு லைட்டா தூக்கி விடுறேன், எப்படியோ காயாம அதை எடுக்க டைசி வந்து அடிக்கிற மாதிரி வந்து டிராப் வைக்கிறான். அவங்க டீம்ல அதை எடுத்து கொடுத்து மறுபடியும் அடிச்சிடறாங்க. இப்ப பார்த்தா அந்த டீம் 2 பாயிண்ட் லீடிங்ல இருக்கு, நம்ம டீம் டைம் அவுட் கேட்டுறாங்க. காயம் வந்துட்டு உங்களால பால் எடுக்க முடியல அப்படின்னா கொஞ்சமாவது ஹைட்டா தூக்கி விடுங்க போதும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். அடுத்து 4வது அவன் ஒரு அண்டராம் சர்வீஸ் அடிக்கிறப்ப இந்த வாட்டி இந்த எடுக்கிறேன் பாரு செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நிசுனியா கரெக்டா அண்டராம் வச்சிடறான். அந்த சர்வீஸ் அடிச்சப்ப பேக் ரோல இருந்து அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். நம்பர் 10 மூவ் ஆகுறான், இல்ல ஒட்டுமொத்தமா மூவ் ஆகுறாங்க. அவனுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம பயத்துல நின்னுகிட்டு இருக்கான். ஆசை வந்து அவன் கிட்டே பால் அடிச்சு ஏத்துறான். அவனுக்கு நடுநடுங்கி போயிடுது. ஆமா இது நேஷனல்ஸ் டோர்னமெண்ட்ல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான் கராசனோ டீமை பார்த்து. அவன் பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே போகும்போது அவனோட டீம்மேட் வந்துட்டு அடுத்த செட்டுக்கு நீங்கள் தேவைப்படுவா, அப்ப இதே மாதிரி சர்வீஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். இப்ப ஆசைக்கு சர்வீஸ் பண்ண போறான். அவன் சர்வீஸ் போட போகும்போது 80% அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா செம்ம பவர்ஃபுல்லா ஜம்ப் பண்ணி அடிக்கிறான். அது ஒரு சர்வீஸ் ஏசும் ஆகுது. அடுத்த ஒரு சர்வீஸ் ஆசை அடிக்க இந்த வாட்டி அவங்க டீம்ல கரெக்டா ரிசீவ் பண்ணிடுறாங்க. அவங்க செட்டர் வந்து செட் பண்ணாம தூக்கி டிராப் வச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். அடுத்த ஒரு பால் காயாம செட் பண்ண சூக்கிக்கு மேட்ச் அப் ஆகல, ஐயோ பால் விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறப்ப டைசி அப்படியே உள்ள குத்தி விட்டு பாயிண்ட் வாங்கிடுறான். இப்ப கராசுனா டீம் செட் பாயிண்ட் வச்சிடறாங்க. இப்ப சப்ஸ்டிட்யூட்ல சூகவாரா உள்ள வரான். எனக்கு இப்ப நர்வஸா இருக்கா இல்லையான்றது இங்க முக்கியம் இல்ல, ஆனா என்னோட மைண்ட் கிளியரா இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சர்வீஸ் பண்றான். அவங்க டீமோட 4 நம்பர் பிளேயர் அடிக்க வர்றப்ப சூகவாரா மனசுக்குள்ளே நினைக்கிறேன் இவங்க கிட்ட ஹைட் பவர் நல்லாவே இருக்கும், இவன் யூசுவலாவே இவன் பாடி எந்த பக்கம் வச்சிருக்கானோ அந்த பக்கம் தான் ஹிட் பண்ணுவான். அதே மாதிரி தான் அவனும் ஆசைக்கு அடிக்கிறான். ஆசை அதை ரிசீவ் பண்ண சூகவாரா வந்து டனாக்காக்கு செட் பண்றான். டனாக் அடிக்கிற கிராஷ் ஆட்ட அவங்க டீம்ல ஒருத்தன் உளுந்து ரிசீவ் பண்றான். அவங்க டீம்ல எடுத்து கொடுத்து அடிக்கிறாங்க. அதை வந்து டைசி ரிசீவ் பண்றான். அதை காயம் வந்து ஹினாட்டாக்கு செட் பண்ண ஹினாட்டா அடிக்கிறதே அவங்க டீம்ல எடுக்கிறாங்க. அவன் அடிக்க வரும்போது சூகவாரா அவனை பத்தியுமே நினைக்கிறான். நம்பர் 1 மருயாமா எப்பவுமே பிளாக்கர்ஸோட கையில வச்சு பாலை வெளியே தெரிக்க தான் விடுவான், ஆனா இந்த பக்கம் நிக்கிறது சூகவாராடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தெரிச்சுக்கிட்டு வர்ற பாலை எடுத்து கொடுக்குறான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா கராசுனாவோட எக்ஸ் கேப்டனுக்கு இன்னுமே எமோஷனல் ஆகுது. இவங்க 3 பேர் இன்ட்ரோ கொடுக்குறப்ப கராசுனா டீம் நேஷனல்ஸ் டிவில போனது அதை நாங்க பார்த்தோம், அதனாலதான் இங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்ட்ரோவே கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அதை விட்டுறாதீங்க அப்படின்னு அவர் அழுதுகிட்டு சொன்னதை நினைச்சு பாக்குறாரு. ஹினாட்டா அப்படியே பாலை ஏறி இறங்கி அந்த பக்கம் ஆசைக்கு பேக் ரோல இருந்து செம்ம பவர்ஃபுல்லா அடிச்ச ஒரு பாயிண்ட் வாங்கி மேட்சை முடிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ கராசுனா டீம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் ரவுண்ட்ல யார் ஆப்பனண்டா வர போறாங்க அந்த ரவுண்டுக்காக தான் இந்த சீசனே தரமா இருக்க போகுது. செகண்ட் ரவுண்டு கண்டிப்பா எல்லாரும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு இந்த எபிசோட் பத்தின உங்களோட தாட்ஸையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.